ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சுவாமிமலை போகலான்னு சொல்லிட்டு சுவாமிமலைக்கு வந்தோம். 2 பஸ்ஸு ஏறி இறங்குனதுனால எல்லாருமே செம டயர்டு. சரி ஓகே எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுத்துட்டு, நம்ம அப்படியே காஃபி சாப்பிடலான்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்க்குள்ளே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி ரூ. 30 சொன்னாங்க. என்ன ரூ. 30 சரி ஓகே என்னைக்காச்சும் தானே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்தாச்சு. குடிக்காம போ முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு காஃபிய வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காஃபி என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. ஸ்வீட் வாங்கலான்னு பார்த்தோம். சரி ஓகே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து ஸ்வீட் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு செப்பல்லாம் ஒரு இடத்துல கழட்டி விட்டுருவோம். கழட்டி விட்டுட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, செவ்வானாலே முருகருக்கு உகந்தது. இதில் தை செவ்வாய் வேற சொல்லவா வேணும். கூட்டம் அள்ளுது போங்க. அங்கங்கே போய் நின்றுட்டு ஒரு வழியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு. ஒன்று சேர்ந்து திரும்பவும் கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே உள்ள ஃபோன்லாம் அலவுடு கிடையாது. ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிறதா எடுத்துங்கன்ட்டாங்க. எங்கள் அண்ணிக்கு சொல்லவா வேணும், சும்மாவே ஆடுவோம். சலங்கைய வேற கட்டியாச்சு அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் வளைச்சி வளைச்சி எடுத்தாங்க. இதில் கேமரா உமன் மட்டும் ஃபேஸ் காட்டவே இல்ல. "ஏம்மா நீயும் கொஞ்சம் ஃபேஸ் காட்டேன்" அப்படின்னேன். "இல்ல இல்ல நான் உங்கள தான் வீடியோ எடுப்பேன். நான்லாம் காட்ட மாட்டேன் என் ஃபேஸ" அப்படின்ட்டாங்க. நம்ம ஃபேமிலி இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனோங்க. உள்ளே போனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் போறேன் சுவாமிமலை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் போனேன். 6 படை வீட்ல 3 வீடு வந்துட்டேன். இன்னும் 3 வீடு வந்துரணும்னு சொல்லிட்டு அந்த 60 படிக்கட்டையும் ஏறணும். ஏறி உள்ளே போய் பார்த்தா, அங்கேயும் கியூங்க. கியூனா கியூ செம கூட்டம். சரி ஓகே சாமிய பார்த்துட்டு, அப்படியே பிரசாதத்தையும் வாங்கிட்டு வெளியில வந்தாச்சு. வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோன்ட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.